ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட இந்த வீடியோவில் வரப்போகிற எக்ஸாம் இடிசி எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் EC 3353க்கான கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். பார்ட் பி அண்ட் சி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஃபுல்லாகவே கொஞ்சம் வாய்ஸாவது கேளுங்க, ஆடியோ மட்டுமாக கேளுங்க. எந்தெந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் சொல்லி இதில் நான் வாய்ஸில் கொடுப்பேன். அந்த கொஷின் மட்டும் நல்லா கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? யூனிட் 1 வந்து செமிகண்டக்டர் டிவைஸு. இதில் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஒர்க்கிங் பிரின்சிபல் கேட்கலாம். ஃபார்வர்ட் பயஸ், ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷன் கேட்கலாம். சரிங்களா? விஐ கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? விஐ கேரக்டர்ஸ் ஆஃப் ஜெனார் டயோடு, பிஎன் ஜங்ஷன் டயோடு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் வே ரெக்டிஃபயர் FWR. சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபார்மர் கொஷின் வந்து நமக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? அதனோட RMS வேல்யூ வந்து கேட்கலாம். இதில் இந்த கொஷின் வந்து ரெக்டிஃபயரில் வந்து சம்ஸும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் அந்த RMS வேல்யூஸுக்கான ஈக்குவேஷனும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் LED கன்ஸ்ட்ரக்ஷன், ஜெனர் டயோடு ஆப்ரேஷன் வந்து பார்த்துக்கோங்க. லேசர். ஓகேங்களா? இது மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின். 4 டாபிக் தான். லேசர், LED, ஃபுல் வே ரெக்டிஃபயர், ஆஃப் வே ரெக்டிஃபயரு, விஐ கேரக்டரிஸ்டிக்ஸு, பிஎன் ஜங்ஷன் டயர். ஓகேங்களா? இந்த 5 கொஷின் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வந்துடும். நிறைய கொஷின் 10 கொஷின் வரைக்கும் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்காதீங்க. எப்படியெல்லாம் கொஷின் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். எதெல்லாம் இம்பார்ட்டனாக நீங்கள் அந்த கொஷின் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 வந்து நமக்கு வந்து சம்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த கொஷின்லாம் மாடல் சம் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷார்ட் சர்க்யூட், ஓப்பன் சர்க்யூட் கண்டுபிடிக்கிறது, சி ஆம்ப்ளிஃபயர், சிபி ஆம்ப்ளிஃபயரோட கெயின் இதெல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கான கொஷின்ஸ் மாடல் சம் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஜேடியோட பயாசிங் மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து மாஸ்ஃபெட் ஆம்ப்ளிஃபயர், ஸ்மால் சிக்னல் அனலைசிஸ் பார்த்துக்கோங்க. இது மட்டும் இதில் தியரி, மற்ற எல்லாமே சம் தான். இதை பேஸ் பண்ணி தான் அங்கே மேலே இருக்கிற சம்ஸ் எல்லாமே இருக்கும். பார்த்துக்கோங்க. வோல்டேஜ், கரண்ட், அதுக்கான கெயின் கண்டுபிடிக்கிறது, இன்புட் அவுட்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறது, காமன் கலெக்டர் என்ன, பேஸ் என்ன, எமிட்டர் என்னன்றதுக்கான கொஷின்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 வந்து மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபயர் அண்ட் டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபயர். ஓகேங்களா? இதில் வந்து டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபயர் வந்து டேரெக்டாக ஒரு கொஷின் டெரிவேஷன் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சிங்கிள் டியூன்ட் ஆம்ப்ளிஃபயர் அதனோட எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ண சொல்லியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எமிட்டர் கப்புள்டு டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபயர். காமனாக டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபயர் படிச்சுக்கோங்க. அதில் நீங்கள் எமிட்டர் கப்புள், கலெக்டர் கப்புள் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து புஷ் புல் பவர் ஆம்ப்ளிஃபயர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் இதில். அதே மாதிரி பவர் ஆம்ப்ளிஃபயரை கிளாஸ் ABC, அப்புறம் AB இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இதை வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நிறைய அந்த AB, அந்த B ஆம்ப்ளிஃபயர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது மட்டும் பார்த்துக்கோங்க. சிங்கிள் டியூன் ஆம்ப்ளிஃபயர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபயர் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்டுருவாங்க 90%. ஓகேங்களா? CMMR கண்டுபிடிக்கணும். இதை பேஸ் பண்ணி சம்ஸும் இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் யூனிட் 4 வந்து ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயர் அண்ட் ஆசிலேட்டர். ஓகேங்களா? இதில் வோல்டேஜ் சீரியஸ், வோல்டேஜ் ஷண்ட், கரண்ட் சீரியஸ், கரண்ட் ஷண்ட் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து 4 கொஷின் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் மேக்ஸிமம் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? எல்லாமே அதனோட டெரிவேஷன் தான். அந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சம்ஸும் கேட்கலாம் 2 மார்க்ஸில். அப்புறம் இதுலேயே வந்து 2 மார்க்கில் வோல்டேஜ் சீரியஸ் ஆம்ப்ளிஃபயரை டிசைன் பண்ண சொல்லலாம். கரண்ட் சீரியஸ் டிசைன்னா கேட்டாக்கில் அதனோட பிளாக் டயக்ராமாக இருக்கட்டும், இல்லை சர்க்யூட் டயக்ராமாக இருக்கட்டும், 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வந்து நம்ம அந்த 4 டாபிக் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். 4th யூனிட்டில் வோல்டேஜ் சீரியஸ், கரண்ட் சீரியஸ், வோல்டேஜ் ஷண்ட், கரண்ட் ஷண்ட் பார்த்திங்கனாவே போதும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பார்க்க தேவையில்லை. அப்புறம் ஆசிலேட்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர் என்ன, RC ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் என்ன, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுவுமே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வைன் பிரிட்ஜ் உங்களுக்கு சிலபஸில் இருக்கா என்னன்னு தெரியல. அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? RC ஃபேஸ் ஷிஃப்ட்டும் கிறிஸ்டல் ஆசிலேட்டரும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் ஆம்ப்ளிஃபயர், DC டு DC கன்வெர்ட்டர். ஓகேங்களா? இதில் பவர் ஆம்ப்ளிஃபயர் கிளாஸ் AB, ABC. சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் AB கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது, கிளாஸ் C கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது 4த்துலையும் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். அது இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து DC டு DC கன்வெர்ட்டரும் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர். சரிங்களா? இதோட டிசைன் ப்ரொசீஜர் வந்து பார்த்துக்கோங்க. இவ்வளோ நமக்கு 5th யூனிட்டில் பவர் ஆம்ப்ளிஃபயர், DC டு DC கன்வெர்ட்டர் என்ன, பக் பூஸ்ட்னா என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த டெம்பரேச்சர் எஃபெக்டில் 2 மார்க்லாம் கேட்பாங்க. இவ்வளோ தான் நமக்கு பார்ட் பி அண்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து இவ்வளோ தான். நமக்கு மேக்ஸிமம் செகண்ட் யூனிட் ஆர் தேர்ட் யூனிட் தான் வந்து பார்ட் சியில் கேட்க சான்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் இது படிக்கும்போதே சைடில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சம்ஸ் வந்து 1 or 2 வந்து 2 மார்க்ஸ்லையும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஃபார்முலாஸ்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோடய PDF வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுறேன். மறக்காமல் அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.